ஃபஸ்ட்டு நான் மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து பார்த்தோன்னா ஒரு விர்ச்சுவல் 10K கேட்டகரி ரன்னு தான் இது. இது எப்போ போனேன் அப்படின்னா வந்து 26th ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் கரெக்டாக போனேன். ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மந்த் வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்னால வந்ததுனால வந்து நான் இந்த வீடியோவை எடிட் பண்ண மறந்துட்டேன். முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ எடுத்துன்னே நான் மறந்துட்டேன் நான். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணுறேன் நான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. திஸ் இஸ் 1.5 மாதம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பழைய ஃபுட்டேஜ் இது. கோச்சிக்காதீங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இந்த விர்ச்சுவல் மேரத்தான் ஈவெண்ட் அப்படின்றதுனா சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வித்தின் 1 டேயில் அந்த குறிப்பிட்ட டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். அதை அவங்க பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்ட் தருவாங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்களோ அந்த டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேடும். நீங்கள் மெடல் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அது பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது தருவாங்க. இல்லை எனக்கு ஃப்ரீயாக போனீங்கன்னா வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 100 டேஸ் சேலஞ்சில் இருக்கிறதுனால வந்து சுத்தமாக எனக்கு யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ எடிட் பண்ணுறோன்ற ஒரு தோண மாட்டுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை எடிட் பண்ண பார்க்குறேன். நான் தொடர்ந்து வீடியோவும் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன்று கூட வரல. ஒன்றும் மிச்சம் வாங்குது என்னன்னு தெரில. சிம்போன் வலிக்குது. 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துக்கிறேன். எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரியல. இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்எஸ்சியில் போட்டோம்னா லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு சில ரொம்ப வலிக்குது. ஸ்ட்ரெயின் பண்ணது ரொம்ப வலிக்குதுங்க. நான் ட்ராப் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். நான் அவ்வளோ வலிக்குது. முடியல. 2 கிலோமீட்டர்ஸ்க்கே நின்றுட்டேன். அதான் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வலிக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியல எனக்கு. 3 கிலோமீட்டர்ஸ் டன். 7 கிலோமீட்டர்ஸ் ஒன்று வருது. ஃபோர் கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லை. மேரத்தான்லேயே போயிடலாம் போல இருக்குது. இந்த தனியாக ஒருத்தன் கஷ்டமாக இருக்குது. மோட்டிவேஷனே இல்லைங்க சுத்தமாக. இப்போவே 1/2 hour ஆயிடுச்சு. நான் 10 கிலோமீட்டர் வந்து 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியல. ஸ்டார்டிங்கே வந்து இந்த சின் பெயின் வந்துச்சா சுத்தமாக ஓட முடியல. 2 கிலோமீட்டர் நின்ட்டேன். இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். நல்ல ஒரு டைமிங், டீசெண்டான ஒரு டைமிங். 5 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் வர முடியல. 43 minutes ஆயிடுச்சு. 5 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆகிடும் பொழுது. இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா 6.5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிரிட்ஜு அதனால தான் கொஞ்சம் ஏற முடிஞ்சிச்சு. ஸ்லோவாக ஏறினா. அது மட்டும் இல்லாமல் சின் பெயின் சொன்ன பார்த்தீங்களா, இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் கம் பண்ணுறேன். கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஸ்டாப்பாக வந்துட்டேன். ஒரு 2-1.5 கிலோமீட்டர் வந்து அச்சுன்னு வந்துட்டேன். எப்படியோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் முடிய போகுது. கொஞ்சம் சொல்லதான் கஷ்டமாச்சு. ரிட்டன் சொல்ல பரவாயில்ல. மச் பெட்டர். கிலோமீட்டர்ஸ் டன். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பரவாயில்லங்க. ரிட்டர்ன் சொல்ல கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது. சின்ன பையன் அவ்வளோ வலிக்கல. இந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். இந்த அளவுக்கு பெஸ்ட்டு டைமிங் தரணும். லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர் சத்தியமாக ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இது இந்த சின்ன பையன் வந்துட்டா ரொம்ப ஒஸ்ட்டு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ரேஸை கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய ஒஸ்ட் டைமிங்கும் இதுதான். பார்க்கலாம். நாங்கள் சின் பெயின் இப்போ போயிடுச்சு. எப்படியோ 10 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. ஒஸ்ட்டுங்க. டைமிங் பார்த்தோன்னா 1 hour 34 minutes. இதுலேயே வந்து லாங்கஸ்ட்டு
டைமிங் இது தான் ஒஸ்ட்டு. இந்த ஷின் பெயின் வராமல் இருந்திருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். சத்தியமாக வந்து அதுதான் அஃபெக்ட் பண்ணிச்சு. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருது. நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த ஷின் பெயின் வந்திருக்காமல் பெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். எப்போனா அந்த மேரத்தான் வர சொல்ல அப்போ மட்டும் ஓடுறதுக்கு, மிச்ச டைம் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணுறது. அதனால தான் வந்து ஷின் பெயின் வச்சு அது மட்டும் நான் அரைச்சி சொல்லுவேன். ஓகே, இனிமேல் வந்து குளிர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. டெய்லி வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கணும். இனிமேல் இதுக்கு மேலே வந்து வார்ம் டவுன் எப்படி பண்ணணுன்ட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு கரெக்டாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். மழை பெய்யுது. அப்பா ரொம்ப அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மேரத்தானும் வந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினச்சோடனே ஏஞ்சி ஓடலாம், நினச்சோடனே ஏஞ்சி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரன்னிங் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன்னிங் வந்து எனக்கு 10K வந்து இன்றைக்கி வந்து நல்லா எனக்கு உணர்த்தி இருக்குது, புரிஞ்சிச்சு. இனிமேல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், நான் தயவு செஞ்சு கேட்டுங்க. இந்த மாதிரி விர்ச்சுவல் மேரத்தான்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க, சத்தியமாக போயிடாதீங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேரத்தான்லாம் போனால் கொஞ்சம் யாருனா இருந்தாங்க தான் கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகும். ஐயோ அவங்க வேகமாக ஓடுறோம் இல்லையா, நம்மளும் போகணும் அப்படின்ட்டு. சத்தியமாக எனக்கு யாருமே இல்லை இங்கே. நான் ஓடுறேன் என்னடா இது டிஸ்டன்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது, ஓடவே முடியல, என்னால் யாரையும் பார்க்க முடியல, பாட்டு வந்து கேட்டால் மோட்டிவேட் ஆக மாட்டேங்குது, கால் வேறு ரொம்ப வலிக்குது. சத்தியமாக ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சுங்க. தயவு செஞ்சு சப்போஸ் போகிறேன் அப்படின்னா கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம இந்த மெடலை வந்து போட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு போட்டாங்க. அதை அப்பா வந்து இருக்கும் வாங்கினதில்ல, அதனால் அப்பாவுக்கு பாசமாக போட்டேன். ஓகே, மெடல் நல்லா ஹெவியாக இருக்குதுங்க. உண்மையாக ஆக்சுவலாக அதான் செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க. இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓகே, நல்லா இருக்குது. வேறு எதனா டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானே பாய். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. போய்ட்டு வரட்டா, பாய்.